ஸ்விஃப்ட் டிசைரு டீ போர்டு வண்டி. மேலே பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸியாக ஓடும்போது ரெட்டாக இருந்தது. அந்த ரெட்டெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு 2K பிரேமர் அடித்து ஆர்சியில் ஆர்டிக் ஃபேல் ஒயிட் இருக்குது, அதை நம்ம அப்படியே அடிக்க போகிறோம். டீ போர்டு கஸ்டமர் தான், ஆனால் அவர் எனக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியாக வேணும்னு கேட்டிருக்கிறாரு. 2 ஹெட்லைட் பாலிஷ் போட போகிறோம். ஃப்ரண்ட் பம்பர் மாற்ற சொல்லிட்டாரு. அப்படியே வாங்க. மர்காடில் டென்ட்டு டோரில் பார்த்தீங்கன்னா இடிச்சிருக்கு. இந்த பென்ட் எல்லாம் நம்ம புல்லிங் போட்டு எடுக்க போகிறோம். அது எடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே ஒரு பேட்ச் ஒர்க்கு, இங்கேயும் டென்ட் இருக்குது. இந்த டோர் ஃப்ரேம் இத்து போயிருக்கு. இதுக்கு நம்ம பீஸ் போட போகிறோம். இது சின்னதாக இருக்கும் போதே செஞ்சுக்கிங்க, இல்லைன்னா இதோட ஃபால்ட் அதிகமாகி டோரே இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை செய்ய போகிறோம். குவார்டர் பேனலில் ஒரு டென்ட்டு, பேக் பம்பர் நம்ம வந்து புதுசு போட போகிறோம். டிக்கிலையும் டென்ட் இருக்குது, அதெல்லாம் புல்லிங் போட்டு எடுத்துருவோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த டோர்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரேம் இத்து போயிருக்கு. இதுக்கு பீஸ் போட போகிறோம். இங்கே டென்ட் ஒர்க்கு, ரன்னிங் போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா கல்லில் அடித்து உள்ளே போயிருக்கு. இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். டோட்டலாக ஓவரால் நம்ம ஃபிட்டிங்ஸ் கழட்டிட்டு டிங்கரிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்தது பாடி பில்லர் வச்சுட்டு 2K பிரேமர் அடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங், பேஸ் கோட், பேல் கோட், கிளியர் கோட் 3 அடித்து ரப்பிங் அண்ட் பாலிஷ் போட்டு இன்டீரியர் க்ளீன் பண்ணி வண்டியை பார்ட்டிக்கு புது வண்டி மாதிரி கொடுக்க போகிறோம். அவர் டீ போர்டு வண்டியாக இருந்தாலும் என் வண்டி ஒரிஜினாலிட்டியாக வேணும்னு கேட்டு முசிறியிலேருந்து வந்திருக்காரு. நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நம்ம திருப்தியாக செய்ய போகிறோம். அடுத்தடுத்து இந்த வண்டியோட வீடியோவை பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ரெட் கலராக இருந்தது. அதெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு ஒரிஜினாலிட்டியாக வண்டியை மாற்றிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணோம். இந்த இடம் பாருங்கள், இது பேட்ச் ஒர்க் வெட்டி போட்டதே தெரியாது உங்களுக்கு. இதோட ஃப்ரேமே இட்டு போயிருந்துச்சு. இந்த இடத்துல அடித்து உள்ளே போயிருந்தது. இது எல்லாமே டிங்கரிங் பார்த்து பாடி ஃபில்லர் வச்சு 2K பிரேமர் அடித்து அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங், பேஸ் கோட், பேல் கோட், கிளியர் கோட்லாம் அடித்து ரப்பிங் அண்ட் பாலிஷ்லாம் போட்டிருக்கோம். இதுலேயும் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணோம். பாருங்கள் வண்டியோட ஃபினிஷிங்கை பாருங்கள். லைட்டிங்லாம் போடல, நம்ம ஓப்பனில் தான் வச்சு காட்டுறோம். ஓப்பன் சன்லைட்டில் தான் நம்ம காட்டுறோம். வண்டியோட ஃபினிஷிங் பாருங்கள். டிங்கரிங் முடித்தோம், பெயிண்டிங் முடித்தோம், ரப்பிங் அண்ட் பாலிஷ் முடித்தோம், ஹெட்லைட் பாலிஷ் போட்டோம், வாட்டர் வாஷ் பண்ணோம், இன்டீரியர் க்ளீன் பண்ணோம். கஸ்டமருக்கு நம்ம வண்டியை இப்போ டெலிவரி கொடுக்குற கண்டிஷனில் நிறுத்திருக்கோம். நம்பர் பிளேட் மாட்டி கஸ்டமர்கிட்ட கொடுத்து நம்ம ரிவ்யூ கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணே. அண்ணனுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் டெலிவரி கொடுக்க போகிறோம். ஆனால் எங்கிருந்துண்ணே வந்தீங்க? நான் முசிலேருந்து வரேன். சரிண்ணே, எப்படி பழக்கம்? நம்மளை எதுன்னு பார்த்தீங்க? நான் ஒரு ஃபாலோவராக உங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட். சரிண்ணே. உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அப்போ பார்ப்பேன். சரிண்ணே. நான் திருச்சியில் வண்டி ரெட்டெக்ஸில் ஓட்டிகிட்டு இருந்தேன். மேலே டாப்பு ரெட்டில் இருந்தது. சரிங்களா? சரிங்க. நான் அங்கே திருச்சியிலேயே 2-3 இடத்துல கேட்டேன். ஆனால் அந்த பெயிண்ட்லாம் எனக்கு சரியில்லை. சரி. அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்ததுலேருந்து அப்புறம் நான் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வண்டியும் அவர் ஃபாலோ பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்து விட்டேன். இன்னைக்கு வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. என் வண்டியில் ரொம்ப அந்த ரெட் டாக்ஸியில் ஓட்டுறப்ப வண்டி ரொம்ப காயமாக இருந்தது. எல்லாமே ஒடுக்கு காயமாக இருந்தது. டிங்கர் வேலை நிறையா இருந்தது. அண்ணங்கிட்ட விட்டேன், பக்காவாக செஞ்சு கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு மனசு ரொம்ப திருப்தி. டைமிங் அவரு நான் சொன்னதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாருங்க. ஏன்னா டீ போர்டு வண்டி. அதனாலதாங்க என் சவாரிலாம் மாறி போயிடும். அதனால அண்ணங்கிட்ட ஒரு 6-7 நாள் சொன்னேன். 5 நாள்ல ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. அவர் 7-8 நாள்லயே எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. வண்டி எனக்கு ரொம்ப திருப்தி.
அவர் நல்ல பட்ஜெட்ல கரெக்டா எனக்கு ரேட்டு சொல்லியிருந்தாரு. மற்ற இடத்துல எனக்கு பிடிக்கல. ஏன்னா என் ஃப்ரெண்டு வண்டிலாம் இருந்தது, அவங்களும் நாமக்கல்ல வேற இடத்துல விட்டுருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. இவரை ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபாலோவர் ஆகி 3 மாதத்துக்கு அப்புறம் இங்கே நான் வந்து விட்டுருக்கேன். நாளைக்கு வண்டி எஃப்சி எடுக்க போகிறேன். வண்டி சூப்பர். வண்டியில் நிறைய டென்ட்லாம் இருந்தது, நீங்களே பாருங்க. பார்த்து இப்போ பாருங்க, டோர் எல்லாமே நீட்டாக வேலை செஞ்சுருக்காரு. எனக்கு ரொம்ப திருப்தி. நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் ஓட்டுறீங்க, நல்லா இருக்கணும்னு நான் பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா மென்மேல வளரணும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள்.